ஃப்ரெண்ட்ஸ், எங்கடா போயின்னுக்கிறேன்னா என் டூ வீலர் எடுக்கிறதுக்கு தான். கரெக்டாக ஓட பிள்ளையார் ஸ்டாப்பிங்கில் இருக்கிறேன். என் டூ வீலர் வந்து 4 கிலோமீட்டரில் இருக்குது. மணி கரெக்டாக இப்போது 1:30 மணி ஆக போகுது. காலையில் நேற்று காலையிலையா நேற்று காலையில் 6 மணிக்கு லோக்கல் போயிட்டு அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து நைட்டு வந்து 11 மணி பிக்கப் பண்ணி வேலூர் வந்து ஒரு 1:30 மணி 2 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பி அந்த டியூட்டி எப்படி வந்துச்சுன்னு கேட்கலீங்களா நீங்கள்? என் ஃப்ரெண்டு, அதாவது எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். என்ன ஃபோன் பண்ணார்னா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு டிரைவர் ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கே போகிறதுக்கு என்னான்னு கேட்டேன். காஞ்சிபுரம் போகணுன்னாங்க. காஞ்சிபுரம் போய் கார் எடுத்துகிட்டு வந்து வேலூரில் விடணும். ஓகேங்களா? அதான் இங்கே இப்போ நான் போய்ட்டுருக்கேன் பாருங்க, அங்கே அந்த கஸ்டமர் வீட்டில் விடணும். ஓகேங்களா? அதுக்கு அவரு நான் போக மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த கஸ்டமர் வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு வரலன்னா இப்போ நான் திருச்சி மதுரைக்கே போயிட்டுருக்க மாட்டேன். அவர் திருச்சி தான் சொன்னார், அப்புறம் மதுரைன்ட்டார். மதுரைக்கே போயிருக்க மாட்டேன். இங்கே கூட வந்து கார் எடுத்துகிட்டு போனோம். நம்ம இந்த பில்டிங்கில் கார் ஓட்டிடுவோம். இங்கே வந்து சென்னைக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி எப்படியோ சொல்லி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி, கூட்டமாக இருக்காங்க ஃபார்மசிலையா, அப்போ ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி போயிட்டு வாப்பா, பஸ்ஸில் தான்ப்பா, வேலூர்லேருந்து பஸ்ஸில் போய் ஏறி கார் எடுத்துகிட்டு வந்து வேலூரில் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அவர் போன நாள் தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ட்ரிப்பு கொடுத்தவரே வந்து பார்த்தோன்னா, நான் போகிறேன் திருச்சிக்கு, நீங்கள் போகாதீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி 1 மணிக்கு வந்து, அப்புறம் காலையில் வந்து கஸ்டமர் வந்து 4:30 மணிக்கு வர சொன்னார் அவர் வீட்டுக்கு. ஓகேங்களா? அங்கே திருச்சியில் வந்து 11 மணிக்கு இருக்கணும். 4:30 மணிக்கு வர சொன்னார். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு வர சொன்னார்லாம். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி 5:30 மணியாக மாற்றிட்டாரு. அப்புறம் 5:30 மணிக்கு வந்தால் 6 மணி ஆகிடுச்சு. இங்கேயே 6 மணிக்கு வந்து பரவாயில்லை, இங்கே வந்து டீ சாப்பிட்டுட்டு இங்கே வாட்டர் பாட்டிலு பாஸ்லாம் வாங்கிக்கின்னு நேராக கஸ்டமர் வீட்டில் போய் நிற்கும்போது 5:50. ஓகேங்களா? அவர் கஸ்டமர் ஃபோன் பண்ணார், சார் கீழே தான் நிற்கிறேன். அப்புறமா கார்லாம் தொடச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா ஒரே தூசியாக இருந்துச்சு கார் மேலே. அப்புறம் தொடச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் நேராக. சூப்பராக நிற்கிது பாருங்க ஃபார்ச்சுனர். வா, அது இருக்கிற பவர் வேறு லெவலுங்க. எப்படி சொல்கிறது, வண்டி வச்சுக்கிறவங்க ஒரு கெத்தாக இருக்கும். ஒரு கெத்தாக இது இப்போ ஆஃப் ஆகல, ஹீட் ஆகிடுச்சு. லைட் வெளிச்சத்தில் நல்லா இருக்குது. கூட்டமாக நினைக்கிறாங்கன்னு தெரில. ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்காகுது. ஏன்னா நேற்று காலையில் போயிட்டு வந்தனால அழுக்காகுதான். குளிக்கலாம், முதல்ல போய் குளிச்சிடணும். போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு பார்த்தோன்னு தூங்கினாலாம். ஒன்றும் முடியல, கண்ணெல்லாம் எரியுது. நாளைக்கு எதுவும் டியூட்டி ஆகலை. ரொம்ப அழுக்காகுது ட்ரெஸ் எல்லாம். ஒரே ஒரு ஸ்மெல்லு. வெயில் தாங்க முடியல, செம்ம வெயிலுங்க. மதுரையில் கூட சரியான வெயில். நாய் வேறு ஆகப்பட்ட நாய் இருக்கும் பொழுது. அந்த தெருவில் போனாலே அப்படியே இங்கேருந்து இன்னும் கஸ்டமர் 3 கிலோமீட்டர் இருக்கும் பொழுது. ஆட்டோ இருந்ததுனால தப்பிச்சு இந்த பக்கம். இப்போ காட்பாடில் இருக்கனால அழகாக இருக்க ரீசப்பா. இன்னும் ஃப்ளாஷ் லைட் சூப்பராக இருக்குது. என்ன ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது. இது பாருங்க, சரிதா?
காலேஜ்லேருந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க, காலேஜ் முன்னாடி அந்த சர்க்கிள்லேருந்து யாருன்னே தெரில, அவர் போயிட்டார். இப்போ வண்டி எடுத்துன்னு போகும்போது காமிக்கிறோம்பா, பயமாக வரா குட்டி பையன். இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வரலும் ஃபாலோ பண்ணிட்டாருன்ட்டாங்க, ரொம்ப கஷ்டமாகுது. யாருன்னே தெரில. கேமரா யாரும் தெரில. ஏன்டா வாய் கொள்ளுறது. இன்னொருத்த பயப்படாதரா பேய். இன்னும் பின்னாடி நிற்கிறாரா, முன்னாடி நிற்கிறாரா, சைட்லேயும் இல்லையே. சீரியஸாக ரொம்ப பயந்துட்டேங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டாருங்க. இப்போ கஸ்டமர் வீடு அவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இவ்வளோ தூரம் நான் நடந்து வந்தேன், எனக்கே அப்படியே அல்லு இல்லை வாரி போட்டுச்சு. என்ன பேசுறதுன்னே தெரிலங்க, பயமாக இருக்குது. இந்த ரோட்டில் தான் வந்தேன், பாருங்கள் நீங்களே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. நாய்ங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. இங்கே தான் ஏசப்பா கிட்ட வந்து வேண்டி நான் பயந்துட்டேன். இருக்காங்க பாருங்க, சர்ச்சு வேறு. இந்த டாகு எங்கே கடிச்சிருமோன்னு ஒரு பக்கம் பாருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டா எவ்வளோ இருட்டாக இருக்கும் பாருங்களா, பார்த்தீங்களா. இதில் இந்த இருட்டில் தான் நான் வந்தேன். ஏன்னா தெரியுதா உங்களுக்கு, அவர் இவ்வளோ அந்த சர்க்கிள்லேருந்து அந்த வீடு வரலுமே நான் ஃபாலோ பண்ண வந்தார். நான் அந்த சர்ச்சாண்ட சாமி கும்பிடும்போது கூட நான் கும்பிட்றவரில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு திரும்பி இங்கே இப்போ நான் வண்டி அந்த தெருவுக்குள்ளே போனதுக்கப்புறம் எங்கே போனாருன்னே தெரிலங்க. லெஃப்டில் போனாரா ரைட்டில் போனாரா கூட தெரில. இப்போ வந்த ரோட்லேயே தான் வந்துட்டுருக்கேன் நான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:45 2 மணிக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா. அங்கே ட்ரெயினில் வந்து நான் 1:20 லேண்ட் ஆனேன், சரி இறங்கினேன், ஓகேங்களா. ஆனால் உண்மையாக வந்து வீடியோ எடுத்துன்னு ஓட்டுறதே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இதுங்க. நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் மெயினாக வேணும் பொழுது. அக்ஸிலியம் காலேஜ் வந்துட்டேன், ஓகேங்களா. இந்த தெருவில் ஏகப்பட்ட கேமரா இருக்குது, ஓகேங்களா. ஏகப்பட்ட கேமரா இருக்குது, பெரிய பெரிய விஐபி வீடுங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா. இதுக்கு அப்படியே பக்கத்து தெரு போனோம்னா நம்ம ஜிவி செல்வம் சார் வீடு, ஓகேங்களா, துரைமுருகன் சார் வீடு, எல்லாம் பெரிய பெரிய விஐபி வீடுங்களாம் இருக்குது, நிறைய வீடு இருக்குது, ஓகேங்களா. அப்படியே ஒரு நிமிஷம் பேனிக் ஆகிட்டேங்க, பயந்துட்டேங்க. என்ன பண்ணுறது. அவரு அது ஒரு பாருங்க, அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம பின்னாடியே வந்தால் உனக்கு எப்படி இருக்கும். சரி ரைட்டு, அவர் வீடு இங்கே இந்த பக்கம் இருக்கும், அவர் எதனா பண்ணுறதுக்கு போவார் அப்படின்னு யோசனை பண்ணால், அது சர்ச்சான நான் சாமி கும்பிட்றவரெலாம் வெயிட் பண்ணி திரும்பி நான் தெருவில் திரும்புகிறேன், அப்பயும் பின்னாடியே வராரு. நான் தெருவில் திரும்பி போன பிறகு தான் என்னை விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ அவராக இருப்பாரோ இவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. வயசு பார்த்தோன்னா ஒரு 35 to 40 இருக்கும், ஓகேங்களா. பதட்டத்திலே சுற்றினுக்கிறேன், பயத்திலே. இந்த சர்க்கிள்லேருந்து வந்தாருங்க அவர், நான் ஃபாலோ பண்ணினேன். நடந்து தான் வந்தார், நீங்கள் பின்னாடியே வந்தார் நடந்து. எந்த பக்கம் அந்த தெருவில் தான் போயிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வர முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா நான் அங்கேருந்து ஆட்டோ அந்த மெயின் ரோட்லேயே நிப்பாட்டாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கேன், ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 3 கிலோமீட்டர் வரும்னு வச்சிங்கன்னா, 3-4 கிலோமீட்டர் வரும் கஸ்டமர் வீடு. ஏதோ ஒன்றுங்க, நம்ம ஒன்றும் தப்பாக பேசலை, தப்பாக இது பண்ணல, பயம், ஓகேங்களா. இதே ஒரு பொண்ணு நடந்து போனோம்னா யோசிச்சு பாருங்க. பசங்களுக்கே இங்கே சேஃப்டி இல்லை, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குதுங்க. எங்கள் ஊர்லேயே என்னால் நடந்து போக முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த தெரு ஃபுல்லாக வந்து விஐபி வீடு தான், ஓகேங்களா. இந்த வீடு இதுவும் விஐபி வீடு தான், ஃபுல்லாக விஐபி வீடு தான். இந்த தெருவில் தான் செல்வம் சார் வீடு இருக்குது, விஐடி ஓனரு. பெரிய பெரிய ஆக்டரு விஐபி எல்லாம் இந்த தெருவில் இருக்காங்க, ஓகேங்களா. இந்த சர்க்கிளில் இறக்கி விட்டாங்க ஆட்டோ. இங்கேருந்து நான் நடந்து போனேன். போய் முதல்ல வீட்டில் குளிக்கணுங்க. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், செம்ம தூக்கம், ஒன்றும் முடியல.
காலைல 6 மணிக்கு கஸ்டமர்ல வண்டி எடுத்தேன். புடின்னு பிடிச்சேன். நேராக ஆர்னியில் போயிட்டு எப்படி சொல்கிறது, 5 ஸ்டார் ஹோட்டல்னு ஒன்று இருக்குதான். அங்கே போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம்பா அப்படின்ட்டாரு. கிளாஸ் லைட் எரியுதா? எரிஞ்சுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கண்ணாடி ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டுவோம். ஏன்னா நைட்டில் தானே ஒன்றும் அந்த அளவுக்கு காற்றடிக்காது. ரெக்கார்டாகுதான்னு தெரியல மைக் வேறு. நம்ம யாரையும் தப்பாக பேச போகிறது இல்லைங்க. ஆரணியில் கரெக்டாக வீட்டில் 6 மணிக்கு எடுத்தேன். ஆரணிக்கு 7 மணிக்கெலாம் போயிட்டேன். 7 மணிக்கு போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்ணுன்னாரு கஸ்டமரு. காய்கறிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் வந்து வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. அங்கேருந்து கடைங்களுக்கு, சின்ன சின்ன கடைங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அந்த லத்தேரி குஜராத் சைட்லேருந்து விவசாயம் பண்ணவங்களாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்டுடியோ 7 மணிக்கு போய் ஆர்னியில் நிப்பாட்டேன். சாப்பிடணுன்னாரு. அப்புறமா சரி ரைட்டு, நான் கூட வெஜிடேரியன் போலது. அதாவது நேற்றுனா வந்துன்னா நேற்று தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருஷப்பிறப்பு நேற்று. ஓகேங்களா. தமிழ் வருஷப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு பொழுது. நேற்று கோயிலெல்லாம் ஜேன்னு கூட்டம் வந்திருப்பாங்க. ஓகேங்களா. நேற்று குளிக்காம ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க குளிக்கலன்ற போது. ஏன்னா 1:30 மணிக்கு நான் தான் வந்தேன். 1:45 2 மணிக்குள்ளே தான் வந்திருப்பேன். 1:45 2 மணிக்குள்ளே தான் வந்திருப்பேன். 2 மணிக்கு வந்து அப்படியே வந்து காரில் பத்துன்ட்டு ஓனருக்கு காசு கூட கொடுக்கல, வாடகை கூட கொடுக்கல, டீசல் கூட ஃபுல் பண்ணல. அப்படியே வந்து டயர்டில் பார்த்துட்டேன், ஒன்றும் முடியல. ஓகேங்களா. வந்து பார்த்துட்டு அப்படியே ஏஞ்சி ஒரு 4:30 மணிக்கு வாங்கினோடனே கொடுக்கணும் ஓடினேன். ஓகேங்களா. வீட்டில் போய் அது குளிச்சுட்டு அது 6 மணிக்கு வந்திருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா அம்மா போய் கதவு தட்டணும், அவங்க ஏஞ்சிக்கினா தான் வேலைக்கு ஆகும். ஏஞ்சிக்கலாம் கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா. அவங்களும் மாத்திரை போட்டாங்கன்னா தூங்கிடுவாங்க. சரி எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி போனேன். அவர் திருச்சி தான் என்கிட்ட சொன்னது. அப்புறம் பார்த்தா ஹோட்டலில் இருந்தால் சொல்கிறாரு, சாரி வீட்டிலேருந்து கார் எடுக்கும்போது தான் சொல்கிறார், தம்பி நம்ம நேராக மதுரைக்கு போவோம், என் ஃப்ரெண்டு வந்து அப்பா இறந்துட்டார் அப்படிங்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். காலையில் அவர் திருச்சியில் வந்து ப்ரோக்ராமுக்கு, அதாவது மீட்டிங்க்கு போகிறாரு. போய் விட்டுட்டு அப்படியே காரை விட்டுட்டு நான் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் வந்துடும் உன்னோட விருப்பம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தா தான் மதுரை பிளான் பண்ணிட்டாங்க. காட்பாடி, நம்ம வேலூர். அதுக்கப்புறம் ஆரணியில் போயிட்டு ஹோட்டலில், சரி காலைல வெஜிடேரியன் தான், எப்படி நான் வெஜிடேரியன் கிடைக்காது. எனக்கு அந்த ஐடியாவே இல்லைங்க. ஹோட்டல் நம்ம வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நிப்பாட்டுவோம், அது பெரிய ஹோட்டல் தான். ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், சரி 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்கிறாரு. என்னடா காலைல 5 ஸ்டார் ஹோட்டலு, இங்கே பெரிய ஹோட்டலு திறந்துருக்காதோ அப்படின்ட்டு, 5 ஸ்டார் ஹோட்டல் வேறன்றாரு அப்படின்னு, திறந்துருக்காதோ அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி போய் ஹோட்டலில் நிப்பாட்டேன். காரு அவர் இறக்கி விட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் நான் கார் பார்க் பண்ணிட்டு நான் ஏன்னா மெயின் ரோட்டில் தான் கார் பார்க் பண்ணோம், அது தெருவெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு உட்காறேன். அங்கே பார்த்தா பரோட்டா, காலையில் சுட சுட 7 மணிக்கு பரோட்டா, அப்புறம் இட்லி, கல் தோசை. ஓகேங்களா. ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் சிக்கனு, மட்டனு. ஓகேங்களா. அப்புறம் வந்து மட்டன்னா ஆட்டுக்கால். ஓகேங்களா. ஆடு. ஓகேங்களா. மட்டன்னா ஆடு, ஆமாம் மட்டன்னா ஆடு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்னாரு, நீ என்ன ஒன்றும் சாப்பிடுப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் என்னன்னா 2 பரோட்டா சாப்பிட்லாம். பரோட்டா பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு ஆசை. காலைல சுட சுட போட்டாங்க வேறு, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா 2 பரோட்டா கொடுங்கண்ணா. அப்புறம் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட போனார். இல்லைங்க சார் வேணாம் சார். ஏன்பா சாப்பிட மாட்டேன்? இல்லை சார் எனக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா ஆடு வந்து உடம்புல கொழுப்பு வருங்க, ஹார்ட் அட்டாக் வரும், கொழுப்பு வரும். எனக்கு வேற அங்கே ஏற்கனவே பழசு சாப்பிட்டது, ஒரு டைம் சாப்பிட்டது எனக்கு கிண்டா கட்டி மாதிரி வந்துட்டு, அதனால எனக்கு பிடிக்காது சார் அப்படின்ட்டேன் நான். எங்கள் பெருமா வீட்டில் நிறைய செய்வாங்க, நம்ம போகும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா எடுத்துருவாங்க. ஆனால் நல்லா சமைப்பாங்க எங்கள் பெரியம்மா. சமையல்லாம் சூப்பராக செய்வாங்க. கிரேவி, அந்த மட்டன் இது ஆடு, அதான் மட்டனுக்கு வந்து சூப்பராக வந்து பக்காவாக ரெடி பண்ணி சமைப்பாங்க. அது எனக்கு பிடிக்கும்.
ஆனால் என்னென்னா நான் அது அதிகமாக எடுப்பாங்க. எனக்கு வந்து மட்டனோட சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னால சரி சார் சிக்கன் இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் சார், இல்லைன்னா நான் வந்து கல் தோசை சட்னி சாம்பார் அப்படி சாப்பிட்றேன் சார். நான் சிக்கன் இருக்குது அப்படியே சுட சுட ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பீஸ் வந்து வெட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சார். 2 புரோட்டா ஒரு சிக்கன் சாப்பிட்டு வேறு எதனா வச்சிடாப்பான்னு கேட்டார். இல்லை சார் வேணாம் சார். அப்படியே சாப்பிட்டு அதுவும் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா தமிழ் வருஷ பிறப்பு. எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக, எல்லாரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க தமிழ் வருஷ பிறப்பு போதுமா. நான் என்னடான்னா சிக்கனை சாப்பிட்டுங்கிறேன் காலங்காத்தால், அதுவும் பொழுது விடிஞ்சவொன்னே. ஓகேங்களா, பொழுது விடிஞ்சவொடனே சிக்கன் சாப்பிட்டுங்கிறேன். லாஸ்ட் லைட் எரியுதா? நான் இல்லை தெரியல. க்ரீன் சர்க்கிள் வந்துட்டேன். அப்புறமா சொல்லிட்டேன் சார் நான் காராண்ட வெயிட் பண்ணுறேன் சார். சரி நீ டீ எதனா சாப்பிட்னா போய் சாப்பிட போனார். அப்புறம் வெளியில் டீ கடை இருந்துச்சு. அப்புறமா போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே காராண்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் கஸ்டமர் வந்துட்டார். அங்கே எடுத்த வண்டி தான் நேராக எங்கேயுமே நிப்பாட்டலைங்க. ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டேன், 15 பாஸ் காலையிலே டீ சாப்பிட்டேன். அப்புறம் வந்து அங்கே டிஃபன் சாப்பிட்டதுல மறுபடியும் ஒரு டீ சாப்பிட்டேன். அவ்வளோதான். ஆரணியில் எடுத்த வண்டி தான் நேராக புடின்னு புடி சொல்லிட்டாரு. 100 தான். ஓகேங்களா, 180 180 தான். ஓகேங்களா, அதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து சேஃப்டியாக பக்காவாக ஓட்டின்னு போயிட்டு திருச்சி வரலாம் ஓட்டிட்டேன். ஓகேங்களா, திருச்சி போயிட்டேன். திருச்சி எத்தனை மணிக்கு? 11 மணிக்கெலாம் போயிட்டேன். அதாவது 10:50 10:30 11 போயிட்டேன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுறாரு ஒரு ஆட்டி ஓட்டுனுறாரு. 11 மணிக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒருத்தரை பிக்கப் பண்ணு நேராக மதுரை போயிடலாம் அப்படின்றாரு. அவர் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்தார். அப்படியே அவரை பிக்கப் பண்ணு நேராக மதுரை போய் நேரும்போது தூக்கம் வந்துச்சு, ஒன்றும் முடியல. ஏன்னா காலையில் லோக்கல் போயிட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட் போயிட்டு நைட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான் தூங்கியிருப்பேன். ஓகேங்களா, தொடர்ந்து 450 கிலோமீட்டர்ல. ஏன்னா திருச்சி 300 கிலோமீட்டர் வேலூர்லேருந்து, அங்கேருந்து 150 கிலோமீட்டர் மதுரை, 450 கிலோமீட்டரு கிட்ட போகும்போது அப்படியே எவ்வளோ 10 பாஸ் காலி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 10 பாஸ் காலி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட தூக்கம் வருது. ரைட்டு, வெயில் இல்லை, சுருளில்னா அடிக்குது, உச்சி வெயில் வேற, ஏசி வேற. ஓகேங்களா, அதனால முடியல, விட்டா தூங்கிடும்டா இங்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா ஹோட்டல் வந்துச்சு, பெரிய ஹோட்டலுங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு அது 400 300 இருக்கும் சாப்பாடு, இல்லைன்னா 450 இருக்கும். பியூர் வெஜிடேரியனுக்கு பக்கத்தில் நான் வெஜிடேரியனும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன கஸ்டமரு சாப்பிடுப்பா அப்படின்னாரு. நானும் உள்ளே போய் சாப்பிட்டேன். வெஜிடேரியன் மீல்ஸு சாப்பிடவும் முடியலங்க. ஏன்னா ஒரு பக்கம் தூக்கத்தில் இருக்கிறேன், ஒரு பக்கம் டயர்டில் இருக்கிறேன் இல்லைங்களா, அதனால் என்ன சாப்பிட முடியல. நாங்கள் எல்லாம் வண்டியும் விட்டாங்க, ஒரு ட்ரெயின் விட்டாங்க கூட எல்லாம் ஏகப்பட்ட வண்டி போகுது. இப்போதான் வண்டி வரும்போது ட்ரெயினில் சாப்பிட்டேன். டீ வேணாம், நம்ம சிஎம் அந்த டீ நிறைய இருக்கும், வேணாம் நிறைய வீட்டுக்கு போய் பொத்தலாம், ரொம்ப டயர்டாகுது. அப்புறமா அந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டாரு. நான் என்ன பண்ணேன், கஸ்டமர் வீடு வந்து பிரிட்ஜு கீழே போனோம். மேப்பு வந்து திடீர்னு என்னான்னு தெரில, வாய்ஸே ஒர்க் ஆகலை. அப்புறமா பிரிட்ஜு ஏறினோடனே டோலு. ஓகேங்களா, அப்படியே யூட்டன் வச்சு திரும்பி கீழே போகணும், பிரிட்ஜு கீழே. அப்புறம் மதுரையும் உள்ளே தான், பிரிட்ஜு போட்டனால மதுரை உள்ளே தெரில. ஓகேங்களா, புது பிரிட்ஜு போட்டிருக்கனால மதுரை தெரில. நாங்கள் போகும்போதெல்லாம் பிரிட்ஜு கிடையாது. அதுக்கப்புறம் வேலூர் கோட்டை பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் எப்படி சொல்கிறது, பிரிட்ஜு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த புது பிரிட்ஜு போட்டனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறமா போய் டோலில் யூட்டன் பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டேன். சரி பரவாயில்லப்பா அதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா சாப்பிட்டுலான்னாரு. அப்புறம் டோலுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயும் சாப்பிட்லான்ட்டு நிப்பாட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு வெஜிடேரியன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அவர் வெஜிடேரியன் வாங்கி வச்சுருந்தாரு, 3 மீல்ஸு. ஓகேங்களா, ஐயோ காலைல மார்க்கெட் இல்லைங்களா, எவ்வளோ லோடு இறங்கினுக்கிறாங்க பாருங்கள். இந்த லோடு வண்டிலாம் ஓட்டியிருக்கேன், இந்த வண்டி அந்த வண்டி. ஓகேங்களா, எல்லா வண்டியும் ஓட்டுவேன். என்ன எங்கள் அம்மா தான் வேணான்ட்டாங்க.
அதெல்லாம் வேணாம், நீ கார் ஓட்டு, பெரிய வண்டிலாம் ஓட்டாது அப்படின்ட்டாங்க. காலையில் எப்படி இருக்கும் இந்த ரோடு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, மணி 2 மணி ஆகுது. அதுக்கப்புறம் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்லான்னு போனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பொரியல், கூட்டு, அப்புறம் வந்து மூணு பொரியல், ஒரு அப்பளம், ஒரு காரக்குழம்பு, ஒரு மோர் குழம்பு, ஒரு ரச குழம்பு, அப்புறம் 2 ஸ்வீட்டு, சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் வாட்டர் மிலன் ஜூஸு, ஒரு பீடா. எவ்வளோடா சாப்பிட்றதுன்ற மாதிரி. சாதம் வேறு அன்லிமிட்டெட் சாதம் போலகுது, கேட்க கொடுப்பாங்க போலகுது. போடாடி அப்படின்ற மாதிரி. சார் போதும் சார், என்னால் முடியல சார். அவர் வேறு அந்த என்னது காளானா கோபி மஞ்சூரி மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாரு, அது வேற கொடுத்துட்டாரு. ரைட்டு. அப்புறமா அங்கே சாப்பிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வந்து அவர் என்னன்னாரு, மாட்டுத்தாவணி போயிட்டு பஸ் பிடிச்சி நீ போயிடு, ட்ரெயின் கிடையாது அப்படின்ட்டாரு. மாட்டுத்தாவணி போயிட்டு பஸ் பிடிச்சி போயிடுன்னொன்னே ட்ரெயின் கிடையாதுன்ட்டாரு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போட்டால் அது வேற எங்கேயோ போயிடுச்சு. கஸ்டமர் வீடு அப்புறம் பார்த்தா கஸ்டமர் வீடு அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் கஸ்டமர் வீடு. ஓகேவா, டோட்டலாக வந்து அந்த டோல்லேருந்து 13 கிலோமீட்ரு, கஸ்டமர் வீடு 13 கிலோமீட்டர் தான், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டும் ஒரு 9 கிலோமீட்டர் தான். அப்புறம் மாட்டுத்தாவணி போகிறதுக்கு பார்த்தா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து அவுட்டரில் இருக்கும். என்னடா ஊர் உள்ள கூட்டின்னு போயிருக்கேன் நான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா மேப் கன்ஃபியூஷன் பண்ணி எங்கேயோ கூட்டின்னு போய் உள்ளே விட்டுச்சு. அப்புறம் பார்த்தா ஆரப்பாளையம். ஓகேங்களா, ஆரப்பாளையத்தில் போயிட்டு, ஆரப்பாளையமா கோரிப்பாளையம் மாதிரி ஆரப்பாளையம், கோரிப்பாளையம் படம் வந்துச்சு இல்லைங்களா, ஆரப்பாளையத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நான் இங்கேயே இறங்கி பஸ் பிடிச்சி போயிடுறேன், நீங்கள் வண்டி ஓட்டி, அவருக்கு ஓட்ட தெரியும் ஓகேங்களா, அவர் ஓட்டி போயிடுறேன்ட்டாரு. அதுக்கப்புறம் படி காசு கொடுத்தாரு, நேராக பஸ் பிடிச்சி போயிடுப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ண, பஸ்ஸே வரல. அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் ஜங்ஷன் பஸ் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், ட்ரெயின் எதனா இருக்குதான்னு பாரு காட்பாடிக்கு. இன்றைக்கி வந்து காட்பாடிக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுக்கிறாங்க அங்கே, தூத்துக்குடி ஸ்பெஷலு. தூத்துக்குடியில் வந்து எத்தனை மணிக்கு, 4 மணிக்கோ 3:45 எடுக்கிறாங்க போலது. இங்கே வந்து 5:50 வருது, செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் ட்ரெயின் போலது, 5:50 வருது. நான் என்ன பண்ணேன், ஜங்ஷன் பஸ் ஏறிட்டு ஜங்ஷன் அண்டை இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிட்லான்னு கரும்பு ஜூஸ் சாப்பிட்டுட்டு அது ஒரு 30 ரூபா ஆச்சு. அப்புறம் ஜங்ஷன் பஸ்ஸில் வந்து பாருங்க, அது ஒரு 15 ரூபா ஆச்சு. அவருக்கு 20 ரூபா 100 ரூபா கொடுத்தேன். சில்லறை வந்து நோட்டு எண்ணி கொடுத்துட்டாரு. 5 ரூபா மறந்துட்டாரா இல்லை வேணுமுனே இல்லைன்ட்டாரான்னு தெரில. தம்பி சில்லறை கேட்டார், என்கிட்ட இல்லை சார். நான் உள்ளே வச்சுன்னே எடுத்து கொடுக்குறதுக்கு இல்லை சார், ஸ்டாப்பிங் வந்துச்சு சார், 5 ரூபா சில்லறை கொடுக்கணும். அப்படியே ஒரு மாதிரி மேலே இங்கேயும் பார்த்தாரு. ரைட்டு. அப்புறமா 5 ரூபா எடுத்து கொடுத்தாரு. அப்புறமா நேராக வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சு அப்புறமா ட்ரெயின் வந்து செக் பண்ணேன். சொன்னேன், ஃப்ரெண்டை இருக்குது 6 மணிக்கு இருக்குது காட்பாடிக்கு. அப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டேன், பஸ்லேயே போயிட்டா அப்படின்னா. பஸ்ஸில் போனால் திருச்சிக்கு வந்து அங்கேருந்து 3 மணி நேரம் காட்டுது ஓகேங்களா. எனக்கு குறைஞ்சபட்சம் 150 கிலோமீட்டருக்கு எவ்வளோ, 140 ரூபா இல்லை 120 ரூபா இல்லை 150 ரூபா உள்ள டிக்கெட் வாங்குவாங்க. அது ஒரு 150 ரூபா இருக்குங்களா. அதுக்கப்புறம் பஸ்ஸில் திரும்பி வந்து திருச்சி வந்து திரும்பி வந்து பஸ் போச்சுன்னா வேலூருக்கு 300 கிலோமீட்டருக்கு ஒரு 300 ரூபா 350 ரூபா பஸ் ஃபேர் வாங்கியிருப்பாங்களா. எப்படி பார்த்தாலும் 500 ரூபாக்குள்ள பஸ் ஃபேர் ஆயிருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனால் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக உக்காண்டு போக முடியாது, தூங்க முடியாது, பாத்ரூம் வராது, பாத்ரூம் போக முடியாது அர்ஜென்ட் வந்தால் கூட ஓகேங்களா. ஏன்னா த்ரூ பஸ் இல்லைங்களா, எங்கேயும் வந்து அவங்களாம் நிப்பாட்டினா தான் அந்த இடத்துலலாம் போக முடியும். அதுதான் பார்த்தேன். நான் என்னன்றேன், ஆல்ரெடி நானே டயரில் இருக்கிறேஞ்சி, டைம் ஆனால் கூட ஆகுது, ட்ரெயின் இருக்குதா பாரு, இல்லைன்னா வீடு பார்த்துலாம். அப்புறம் பார்த்தா சென்னை ட்ரெயின் இருந்துச்சு. சென்னை ட்ரெயினில் தான் ஏறிட்டான்னு கேட்டேன். அப்புறம் வந்தே பாரத் வந்துச்சு, அப்புறம் இன்டர்சிட்டி வந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வண்டி காட்பாடி வந்து சுற்றின்னு போகுது பொழுது. எப்படின்னா ஜங்ஷனில் டிக்கெட் எடுத்துட்டேன், 170 ரூபா டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு 170 வந்துச்சு ட்ரெயின் டிக்கெட்டு. ஏறி அதான் 170 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உக்காந்துக்கிறேன் ஓகேங்களா. போனேன், ஒரு பாதாம் பால் குடித்தேன், திரும்பி வந்தேன், ஒரு பாதாம் பால் குடித்தேன், அப்புறம் ஒரு ஐடென்சி பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினேன் ஓகேங்களா. அப்படி இப்படியே ஒரு 400 ரூபா செலவாயிடுச்சு வேலூர் வரத்துக்குள்ளே. அப்படி இப்படி 400 ரூபா செலவாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா திரும்பி வந்து ட்ரெயின் வரும்னு பார்த்தேன். அப்புறம் வந்து ட்ரெயின் வரல. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணேன், இன்னொரு ஃப்ரெண்டு சென்னையில் வேற மச்சான், அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துச்சு, 5:50 வந்துச்சு ஷார்ப்பாக. அவங்க எப்படி போகிறான்னா நேராக கொடைக்கானல் ரோடு ஓகேங்களா. கொடைக்கானல் ரோட்டில் நிப்பாட்டுவான். அதுக்கப்புறம் நாமக்கல் ரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா
கரூர்லேருந்து திரும்பி சேலம், சேலத்துலேருந்து ஜோலார்பேட்டை, அப்புறம் ஜோலார்பேட்டையிலேருந்து காட்பாடி ஜங்ஷன். ஓகேங்களா, கரெக்டாக 1 மணிக்கு வந்து இறக்கி விட்டான் ஷார்ப்பாக. ஏறி ஏறி உக்காஞ்சேன். அப்புறம் வந்து எங்கேயுமே ஏறி உக்காஞ்சோடனே மேலே பர்த்து காலி ஆயிடுச்சு. அப்புறமா பேக்கெல்லாம் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் நவுத்திட்டு அப்படியே பார்த்துட்டேன். அப்புறம் ஏஞ்சி பார்த்தா சேலம்லாம் தாண்டிட்டுக்கிறேன். ஜோலார்பேட்டை கிட்ட வரும்போது, ஜோலார்பேட்டை முன்னாடி அதான் சேலத்துக்கு ஜோலார்பேட்டை கிட்ட வரும்போது ஜோலார்பேட்டை ஸ்டாப்பிங் பண்ணோடனே டீ வந்துட்டாங்க. அழகாக வந்து டீ வாங்கி குடிச்சிட்டேன். அப்புறம் ஜோலார்பேட்டிலேருந்து குடியாத்தம் வந்துச்சு, குடியாத்துலேருந்து லச்சேரி வந்துச்சு. அப்படியே வந்து இறக்கி விட்டாங்க. வந்து இப்போ தான் வீட்டுக்கு போயிடுறேன். காலைல 6 மணிக்கு எடுத்து மறுநாள் 6 மணி ஆகி போச்சு. உடம்புல எப்படி சொல்கிறதுனா, ரத்தம் இருக்கிறவங்க தாங்க ஒரு உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்லாம், ரத்தம் வந்து ஓட்டம் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்க, ஸ்ட்ரென்த்து மொத்தம் குறைஞ்சிரும். ஏன்டா இதை சொல்கிறேன்னா, உடம்புல வந்து எவ்வளோ ரத்தம் இருக்குமோ அவ்வளோ ஆடிடுவோம். ரத்தம் இல்லைன்னு வச்சுங்க உடம்புல எல்லாமே அடங்கிடும். நான்லாம் வண்டி வெறித்தனமாக ஓட்டுவேன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கம்மி. நான்லாம் லாக்டவுன்லேயே வந்து லாக்டவுன் முன்னாடிலாம் கல்கத்தாவுக்கு நான் 17 மணி நேரத்தில் எத்தனை போய் ட்ராப் பண்ணிட்டு கஸ்டமரை ரிட்டர்ன் வந்துருங்க. அப்படிலாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் இப்போ என்னடானா, எப்படி சொல்கிறது, இந்த கொரோனாவில் ஊசி போட்டாங்க பார்த்தீங்களா, இதில் போயிடலாமா, கொரோனாவில் ஊசி போட்டாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தாங்க உடம்பே போயிடுச்சுங்க. அப்படியே ஸ்ட்ரென்த்து போயிடுச்சா இல்லை என்ன ஆகுதுன்னு தெரில. 2 ஆப்ரேஷன் பண்ண உடம்புங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து கம்மி நான் உழைக்கிறது. அப்போல்லாம் வேற லெவலில் வெறித்தனமாக உழைப்பேன். இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக உழைக்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, ஒரு வயசு தான், அதுக்கப்புறம் எல்லாம் ஆடி அடங்கிடுவாங்கன்றாங்க இல்லைங்களா. ஆனால் உண்மையாக இப்போ கூட நைட்டு கூட டியூட்டி போட்டாங்க. 1 மணிக்கு ஏர்போர்ட் போட்டாங்க. ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டு 5 மணிக்கு வந்து சென்னை சிட்டி வந்து பிக்கப்னு போட்டாங்க. சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ அந்த டியூட்டி கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட நான் எடுத்துகிட்டு இருப்பேன். அது பார்க்கல, நான் தூங்கிட்டேன். 10ன்னு தூங்கணும்னா ஏஞ்சி பார்த்தா தூரம் தான் தெரியுது. ஓகேங்களா, டியூட்டி மூவ் ஆயிடுச்சு. இது இங்கே வந்து கமிஷன் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க. 5% இப்போ கமிஷனு, 10% கமிஷனு. டிரைவராக இருந்தாலும் சரி, கேப் டிரைவராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி டாக்ஸி ட்ரிப்பு எடுத்தாலும் சரி, டாக்ஸி ட்ரிப்பு கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கமிஷன் தானே வாழ்க்கை. கமிஷன் இல்லாத வாழ்க்கை இல்லை இல்லைங்களா. கோவிட்டில் ஊசி போட்டனால தான் என் உடம்பே போயிடுச்சானான்னு தெரிலங்க. அப்படியே உடம்பே போயிடுச்சு உண்மையாக. என்ன பண்ணுறது, கொரோனா வரக்கூடாதுன்னு போட்டாங்க. சில பேர் உடம்பு ஏற்றுக்கல, சில பேர் உடம்பு ஏற்றுக்குச்சு. என் உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளாக குளிர் ஜுரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப உடம்பு அந்த ஊசி ஏற்றுக்கல. அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு உடம்பு. என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் வெயில் அதிகம். ஆனால் என்னதான் கொரோனா வரும்போது நான் சொன்னோம், டேய் நம்ம ஊருக்குலாம் வராதடா, வெயில் அதிகம்டா வேலூரில், கொரோனாலாம் பார்த்து சேர்த்துறோம்டா. ஆனால் கொரோனா எல்லாரும் உயிரையும் ஏற்றுட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெயிலில் ஒரு ஜூஸு, ஒரு இளநீர் குடிப்போம்னு பார்த்தா அப்போ தான் வேணுமுன்னே போய் டீ விடவே மாட்டேறேங்க. இன்னைக்கு கூட விட்டுருந்தோன்னா காலைல சிக்கன் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, வெயிலில் போயிட்டு. அதுவும் டிரைவிங் ஃபீல்டு ரொம்ப ஹீட்டு. ஓகேங்களா, பயங்கர ஹீட்டு. இந்த பக்கம் ரோடு போட்டுங்கிறாங்க, பயங்கர ஹீட்டு டிரைவிங்கு. அது இல்லாமல் சிக்கன் வேறு. ஓகேங்களா, சிக்கன் சாப்பிடும்போது அதுவும் சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஹீட்டு உடம்பு ஏறுனா, அப்புறம் டீ காஃபி வேறு, இது வேறு. எங்கே டீ கடை பார்த்தாலும் விட மாட்டேறேன். ஜூஸ் சாப்பிட்ணும்ல, உடம்புக்கு தேவையான வைட்டமின் சாப்பிட மாட்டேறேன், தேவையில்லாத சாப்பிட்றேன். இப்போ போய் அம்மா கதவு தட்டினா ஏஞ்சிப்பாங்களான்னு தெரில. மறுநாள் பழப்பு இல்லை இல்லைங்களா, அவ்வளோதான், மூஞ்சி போயிடுச்சு. ஓகேங்களா, டிரைவரோட கஷ்டம் டிரைவருக்கு கூட தெரிய மாட்டேங்குது. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தாண்டா தெரியும். என்ன சொல்லி என்ன புலம்பி என்ன வரப்போகுது, ஒன்றும் வரப்போகிறதில்ல. வீடியோ போடாமலே இருக்க முடியலங்க. ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா. மைக்கை வச்சு கேமரா வச்சு ஃபிட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி போடுறதுக்குள்ளே எப்பா சாமி. அவன் வித்தியாசமாக டைப் பண்ணி போடுறான். நான் கோப்ரோ கேமரா வாங்கலான்னு ஆசைப்பட்டேங்க. ஏன்னா அது லேப்டாப்லாம் பற்றி நம்மளுக்கு தெரியாது, ரெண்டாவது அது எப்படி எடிட்டிங் பண்ணுறதும் தெரியாது. இந்த ஃபோனை விற்றுட்டு, ஏன்னா ஒரு டைமும் என்னை வெறும் ஏற்றுது இந்த ஐஃபோனு. ஒன்று கேமரா ஹேங் ஆகிடுது, இல்லை ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுது, இல்லை பேட்டரி நிற்க மாட்டேங்குது. பேருக்கு தாண்டா நீ நல்லா இருக்கிற கேமரான்னு, மற்றபடி நீ எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு தாண்டா. உன்னை செக்யூரிட்டி கார்டுனா வாங்கி வச்சுக்கலாம்டா, பேருக்கு நான் ஆப்பிள் பிராண்டுன்னு வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். கோப்ரோ வாங்கலான்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு பொருள் வாங்க செலவாயினே இருக்குன்றீங்கள. இந்த மோட்டோ விளாகிங்லாம் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னே தெரிலங்க.
நான்லாம் இதிலேயே போட்டு இதிலேயே ட்ராவலிங் பண்ணிடலாம்னுங்கிறேன். இன்னும் ஸ்டோரேஜ் பத்த மாட்டேது. தெரியாதனமாக 128 வாங்கிட்டு அவசரப்பட்டுனுக்கிறேன். எனக்கு வண்டி ஓட்ட தெரிலன்னுலாம் பார்க்காதீங்க, தூக்கத்தில் ஓட்டுனுக்கிறேன். தூக்கம் டயர்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ போய் பத்துனா காலைல 6 மணிக்கு வந்தோன்னா இப்போ போய் குளிச்சிடுவேன். குளிச்சுட்டு பத்துருவேன். திரும்பி காலைல எழுந்துச்சி மறுபடியும் ஒரு குளியல் போடுவேன். ஓகேங்களா, இப்படியே போயிடலாமா. மறுபடியும் திரும்பி எழுந்துச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி குளிப்பேன். ஓகேங்களா, திரும்பி துணியெல்லாம் துவைச்சி போட்டு இப்போ போய் துணி துவைச்சி போட்டு குளிக்கிறதா இல்லை குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குளிக்கலாமான்னு யோசனை பண்ணுகிறேன். பார்த்துலாம். இதில் போகலாமா, இதிலே போயிடும். எப்படி ஒன்றா போக வேண்டியதான். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. டிரைவர் ஃபீல்டெலாம் ரொம்ப 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 கஷ்டமான வேலை. ஒரு செகண்ட், ஓகேங்களா, ஒரு செகண்டுக்கு இடையில் ஒரு 3 பொண்ணு ஓடியாந்துச்சு. நல்லா தூங்கிருந்தார் என் வண்டியில் கஸ்டமர். அவர் ஒரு வார்த்தை கூட என்ன எதுவுமே கேட்கல. ஏன்னா அவர் ஏஞ்சி பார்த்தாரு. அவரே அது எப்படி சொல்கிறது, நான் வந்து அந்த ரோட்டு, ஏன்னா ஹைவே தானேங்களா, ஹைவேல எல்லாரும் 80 100 ஓட்டுவாங்க, 100க்கு மேலேயும் ஓட்டுறவங்க இருக்காங்க. நான் 80 100 தான் ஓட்டின்னு இருந்தேன். அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ அப்லோட் பண்ண வீடியோவில் 80 தான் ஓட்டுன்னு இருக்கிறோம். அவர் தூங்கினுக்கிறார் இல்லைங்களா. நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணுங்க வந்துச்சு, ஒரு பொண்ணு ஓடிச்சு, நான் பிரேக் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு பொண்ணுல வேணுமுன்னே நான் கார் வரத்தை பார்த்துட்டு அப்போ தான் ஸ்லோவாக நடந்து போகுது. பின்னாடி கார்காரன் வர்றான் வேகமாக. நான் சடன் பிரேக் வச்சா என்ன ஆகும், ஆக்சிடெண்ட்டில் தானே முடியும். அது ஏன் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரில. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. அப்புறம் அவர் ஏஞ்சி பார்த்துட்டு, நான்ப்பா சொல்கிறது இதுங்களே அவ்வளோ கூலாக நடந்து போயினுக்குது பாப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இல்லைங்க, கொஞ்சமாவது கேர்லெஸ் வேணுங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து பார்த்து திரும்புகிறோமா, பார்த்து இது பண்ணுறோமா. இதுதான் என் பழைய ஸ்கூல் வந்து இங்கே தான் இருக்குது. ஓட்டு இங்கே தான் போடுவோம் நாங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த இடம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு காலத்தில் வெறும் சுடுகாடு மட்டும்தான் இருக்கும். இப்போ எவ்வளோ வீடு ஆகிட்டாங்க தெரியுங்களா இது. சரி, வீடு வந்துச்சு, நான் போய் படுக்கிறேன். குட் நைட். எதனா டியூட்டி இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா, எவ்வளோ லாங் இருந்தாலும் அசால்ட்டாக ஓட்டுவேன். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெஸ்ட்டு கொடுத்து நல்லபடி சம்பளம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, வச்சுட்டோமா, பாய்.